கண்டக்டர்கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம், அதுக்கு திரும்பி சில்லறைக்காக நம்ம காத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த வழி இருக்கே. நம்ம காசை கேட்குறதுக்கு என்னவா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவன் உணர்ந்ததுக்கு அப்புறமும் கூட திரும்பி அவங்க அப்பா கிட்ட போகலை. ஏன்னா அப்பாவனுடைய கோபம். முதல் வர பார்த்தது எது உண்மை, இந்த உலகத்தில் ஒரு உண்மைக்கான ஒரு தேடல் இருக்குது. ஏன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், அப்போ நமக்கு புரிஞ்சுக்கணும், உண்மைக்கான ஒரு தேடல் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லா மனுஷங்களும் வந்து உண்மையை நம்ம விரும்புகிறோம். ஒரு பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும், நம்ம ஒரு பஸ்ஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டக்டர்கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம், அதுக்கு திரும்பி சில்லறைக்காக நம்ம காத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த வழி இருக்கே. இருங்க, பொறுமையாக இருங்க, கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷம் ஒன்றும் கொடுக்கவே மாட்டாங்க, எப்போ தான் கொடுப்பா அப்படின்ற காமெடி மாதிரி ஆகி போயிடும் உண்மையாகவே, இல்லையா? எத்தனை பேர் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம காசை கேட்குறதுக்கு என்னவா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ மற்றவங்க நம்மக்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம், சரிதானே? இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேமிலி குடும்பத்துக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், இல்லை வக்கீலுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து காசு வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வருது. அப்போ அவங்க கூட நமக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோம். இப்போ எல்லா மனுஷனுமே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுமே மற்றவங்க உண்மையாக நடந்துக்கணும், நம்மக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு விஷயத்தில் நம்ம இந்த உலகமே போய் கொண்டு இருக்குது, இப்படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு உண்மை அப்படின்னு ஒரு மனுஷன்கிட்ட இருக்குது, அது இருக்குது. ஆனால் கடவுள் அப்படின்னு வர்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம மனிதர்களாகிய நம்ம வந்து கோட்டை விட்டுறோம். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் எது உண்மை அப்படின்னு தேடுறோம், விசாரிக்கிறோம், யோசிக்கிறோம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் யூத் மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ போன யூத் மீட்டிங்கில் பார்த்தது, இயேசு பைபிளில் வந்து ஒரு உவமையாக சொல்லியிருப்பார் இளையகுமாரனை பற்றி. அந்த ஒரு உவமையை தான் நம்ம போன யூத் மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம். ஒரு இளையகுமாரன் அப்பாவை விட்டு தூரமாக தேசத்துக்கு போயிட்டான். அவன் பண்ணி மேய்க்கிற இடத்துக்கு போய் அங்கே பண்ணிக்கு போடுற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்போ திரும்பவுமாக அவங்க அப்பாக்கிட்டேயே வர்றான் அப்படின்றது தான் அந்த ஊமையில் கர்த்தர் இயேசு சொல்கிறத போன யூத் மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து அதனுடைய தொடர்ச்சியாய் நாம் ஒரு என்ன விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்னா, அதே இளையகுமாரன் ஒரு விஷயத்திலிருந்து போகாமல் இருக்கிற, ஏன் அந்த இளையகுமாரனை பற்றி யோசிக்கும் போது கவனிப்போம். அந்த இளையகுமாரனை பற்றி நான் சொன்னேன், அந்த இளையகுமாரன் வந்து பெரிய உலகம் போயிட்டான். ஆமாம் தானே? பக்கத்து ஊருக்கு போயிடல, தூரமாக போயிட்டான். அப்பா கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் வாங்கிட்டு எங்கே போயிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன வீக்கில் பார்த்தோம். அப்போது நான் தூரமாக நாமளும் அப்படி தானே, ஏதாவது லீவ் வந்துச்சு அப்படின்னாலே உடனே நம்ம என்னென்ன பக்கத்தில் அப்பா அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டூரிஸ்ட் அந்த மாதிரி போவோமா? போக மாட்டோம். எங்கே போவோம்? தூரமாக. ஏன் அப்படி தூரமாக போகிறோம்? அப்படிலாம் போயிருக்கீங்களா? தூரமாக போயிருக்கீங்களா? ஏதாவது லீவ் விட்டா அப்படி தூரமாக. எதுக்கு தூரமாக போகிறோம்? ஏன்னா நம்ம பண்ணுறது யாருமே தெரியாது, நம்ம பண்ணுறது யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா கேட்பாங்கல்ல, உங்கள் யாராவது வந்து சொல்லிடுவாங்க அப்பா அம்மாக்கிட்ட, உங்கள் பையன் அப்படின்னு அங்கே நின்றுருக்கிறான், அங்கே பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தூரமாக போயிடும், யாருக்கும் கண்ணு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இளையகுமாரன் பண்ணுறான். தூரமாக போயிட்டான். தூரமாக போய் அவன்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணுறான், சொத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்பா கிட்ட இருந்து. அப்போ எல்லா இருக்கிற காசு எல்லாத்தையும் ஆடம்பர செலவு, அது பார்க்குறதெல்லாம் வாங்குகிறான்.
நம்ம அப்படி தானே, யாராவது வெளியில் யாராவது ஷூ பார்த்தோம் அப்படின்னா, ஷூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதே மாதிரியான ஒரு ஷூ எனக்கும் வேணும். ஸோ மற்றவங்க என்ன வாங்குகிறாங்க, மற்றவங்க என்ன போடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து உடனே நாமளும் அதை வாங்கணுன்ற அந்த ஆசை இருக்குது பாருங்கள், அதான் நம்ம சிக்க வைக்குது இல்லை. உடனே நாமளும் அதை வாங்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ இப்படியே போய் 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 சேர்த்து வச்ச காசெல்லாம் நமக்கு போயிடும்ல. ஸோ அப்படி தான் அவனுக்கு போயிடுச்சு. அப்படி போனதுக்கப்புறமா அவன் கடைசியில் சோறுக்கு கூட வழி இல்லாமல் நிலைமைக்கு போயிட்டான் அந்த இளையகுமாரன் என்பவன். அப்போ கடைசியில் என்ன ஆகுது, பன்னிக்கு வந்து ஒரு தீனி போடுவாங்க, அந்த தீனியை போய் சாப்பிட்ற அளவுக்கு போயிடுச்சு நிலைமை. ஏன்னா அதுவும் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அவனுக்கு. இல்லைங்க, கேட்குறதுக்கு காமெடியாக இருக்குது. உண்மையாக என்ன இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொன்னிங்கன்னா உண்மையாக நடக்கும். சில சம்பவத்துலலாம் இப்படிலாம் நடந்திருக்க நிறைய நியூஸ்லாம் நம்ம கேட்குறோம். நம்ம நம்புகிற மாதிரியா நியூஸ்லாம் வருது, என்னென்னமோ நம்ம நம்பாதெல்லாம் நியூஸில் வருது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னா நாய்க்கு போடுற சாப்பாடு கூட என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அது ஒரு சூழ்நிலை அப்படி. ஸோ அந்த மாதிரி அந்த இளையகுமாரன் போய் அந்த சாப்பிட்றான். சாப்பிட்டு 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 அதுக்கப்புறம் உடனே உனக்கு ஒரு நினைவு வருது, எங்கள் அப்பா கிட்ட இருக்கும்போது எப்படிலாம் இருந்தேன், எங்கள் அப்பாவை விட்டுட்டு பேசாமல் இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம், தேவையில்லாத பேசி காசை வாங்கிட்டு வந்து தூரமாக அதுவும் வந்துட்டு அப்படின்லாம் யோசிக்கும்போது அப்பையும் அவங்க அப்பா கிட்ட போகலாம. கேர்ஃபுல்லாக கவனிங்க, அப்போ கூட அவங்க அப்பா கிட்ட போகலை. ஏன் தெரியுமா, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அப்பா கிட்ட இருந்து மறைப்பீங்க. கரெக்டு தானே? அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் மறைப்பீங்க? திட்டுவாங்க. கரெக்ட். அதான் அவனும் பண்ணான். இதை நான் எப்படி சொல்கிறேன், திட்டு வாங்கிறதுன்றதில்ல, கோபம், அப்பாவுடைய கோபம். அப்பாவுடைய கோபத்துக்கு நம்ம பயப்படுறோம், அதனால் நம்ம மறைக்கிறோம். கரெக்டு தானே? ஸோ திட்டுறதுன்றது என்னது தான், கோபத்தின் வெளிப்பாடு. அந்த திட்டுறதுன்றது அவங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க, கோபம். ஸோ கோபத்துக்கு நம்ம பயப்படுறோம். அம்மாவுடைய கோபத்தை நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா அம்மாவையே நம்ம என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம், கம்மனி இருமா, அப்படி இருமா, எப்படி இருமான்னு அம்மாவையே போட்டு உட்கார வச்சுருவோம்ல. ஆனால் அப்பாவை அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா அப்பா கோபம் வேற. ஸோ இந்த இளையகுமாரன் தான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் உணர்ந்ததுக்கு அப்புறமும் கூட திரும்பி அவங்க அப்பா கிட்ட போகலை. ஏன்னா அப்பா அவனுடைய கோபம், என்ன ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற கோபம். நோ, இது வந்து ஒரு உவமை. ஓகே, உவமை என்றால் ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரியில் ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு உண்மை இருக்கிறது. எப்படி நம்ம ஒரு காக்கா கதையெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், சொல்லி கொடுக்குறாங்க. காக்கா போட்டு 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 கல் போட்டு 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 தண்ணி மேலே வந்து என்ன பண்ணிடுச்சாமா, குடிச்சிருச்சு, அது பாட்டு போயிடுச்சாமா. ஸோ இது ஸ்டோரி டெல்லிங் தான், ஒரு கதை. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம சிங்கம்லாம் வரும்போது மாடெல்லாம் தனித்தனியாக இருந்ததாமா. மாடெல்லாம் தனித்தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வரும்போது ஒன்றா இருந்ததாமா மாடெல்லாம். சிங்கம் அந்த வாட்டி எதாவது பண்ண முடியல. ஏன், மாடெல்லாம் ஒன்றா இருக்குது. அப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்க்கும்போது மாடெல்லாம் தனித்தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்குதான், தூரமாக வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குதாம்மா. இதாண்டா சமயம், பூந்து விளாடுவோன்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, அடித்து குழம்பு வச்சிடுச்சு, சாப்பிட்ருச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டோரியில் சில விஷயங்கள், உண்மைகள் இருக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம், இது நான் போன யூத் மீட்டிங்லேயே சொன்னது தான்.
ஆனால் இதிலிருந்து நம்ம ஒரு கண்டினியூ பண்ண போகிறோம். என்னென்னா அந்த அந்த இளையகுமாரன் அவங்க அப்பா கிட்ட போகல அவன் தப்பு செஞ்சதுக்கப்புறமா. ஏன்னா அவனுக்கு பயம் இருந்தது. என்ன பயம்? அப்பா மேலே பயம் இருந்தது. என்ன பண்ணிடுவார்? ஏன்னா சொத்தை வாங்கிட்டு வந்துட்டான். சாதாரண விஷயம் இல்லை. 10 ரூபா இல்லை, 20 ரூபா இல்லை, 1000 2000 இல்லை, சொத்து. கஷ்டப்பட்டு அவங்க அப்பா சம்பாதிச்சது. அவங்க பிள்ளை அவனுக்கு சேர வேண்டிய ஷேர் கொடுத்துட்டாரு. அதை வச்சு அவன் மேலே வந்திருக்கணும். பட் அதை வச்சு இவன் என்ன பண்ணிட்டான்? கீழே போயிட்டான். இப்போ திரும்பி அவங்க அப்பா கிட்ட போய் மூஞ்சியில் முழிக்கும் போது என்ன ஆகும்? கோவம். என்ன பண்ணுவார், என்ன ரியாக்ஷன் அவங்கக்கிட்ட இருந்து வரும் அப்படின்றது இவருக்கு தெரில இவனுக்கு. அதனால் அந்த கோவத்திலேயே சில நாட்கள் அவன் திரும்பவும் பண்ணி மேய்க்கிற கூட்டத்திலேயே தான் இருந்தான். அதுக்கு போடுற சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். புரியுதுங்களா? அப்போ கூட போகலை, தப்பு அப்படின்னு தெரிஞ்ச கூட போகலை. ஏன்னா பயம், அப்பா மேலே அப்பாவின் கோபம். ஸோ நான் கவனிப்போம். கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ யூஸ்வலாக வந்து கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் அவங்கள பார்த்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? புரியல. என்ன பாதுகாப்பு? நல்லா தானே இருக்கிறேன், நான் என்ன பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா, இங்கே ரட்சிப்பு அப்படின்றதுல வித்தியாசமான ஒரு விஷயங்கள் இருக்குது, மீனிங் இருக்குது. ஸோ சொல்கிறேனே, இப்போது பைபிளில் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சால்வேஷன் சொல்லி நம்ம பார்க்குறோம். பைபிளில் நீங்கள் வாசிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலலாம் வார் இருக்கும், சண்டை காட்சிகள் இருக்கும். மற்ற நாடும் இன்னொரு நாடும் சண்டை அப்படின்ற காட்சிகள்லாம் இருக்கும். இப்போ மற்ற நாடுகளிலிருந்து காப்பாற்றப்படுவது, அதுக்கும் என்னதான் அர்த்தம்? இந்த ரட்சிப்புன்னு அர்த்தம். அப்போ காப்பாற்றுவது அல்லது அதுதான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒன்று வார்லேருந்து காப்பாற்றப்படுகிறது, அதாவது சண்டையிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. இன்னொன்று நோயிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. பைபிளே அதே இருக்குது. ஸோ இயேசு வந்து நிறைய நோயுள்ளவர்களை பார்க்கும்போது அந்த நோயிலிருந்து குணப்படுத்துகிறார். ஸோ அந்த நோயிலிருந்து என்ன பண்ணுறார்? இயேசு காப்பாற்றுகிறார். ஸோ இதுவும் ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். இப்போது நோயிலிருந்து காப்பாற்றப்படுவதும் ரட்சிப்பு, ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்றப்படுவதும் ரட்சிப்பு. இப்போ நாம் இருக்கிறோமே, இப்போ நாம் எல்லா விஷயத்துக்கும் இதை தான் நம்ம யோசிக்கிறோம். எதுலையா இருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ நான் யோசிங்க, கொரோனா வைரஸ் வந்தது. ஒரு 2 years 3 years 5 years இருக்குமா, 5 வருஷம் இருக்கும். ஸோ கொரோனா வைரஸில் வரும்போது எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம். இல்லை கரெக்டு தானே? வீட்டில் இருந்தோம். என்ன பண்ணோம்? வீட்டில் கறி சமைச்சு சாப்பிட்டோம்னா இல்லை. அந்த டைமில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இது என்ன நினச்சிருப்பாங்க? கொரோனா அட்டாக்கு. அப்படி அட்டாக் அந்த அட்டாக்கை வாங்கினவங்க, அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய தாட்டில் மொதல் விஷயமே என்ன வந்திருக்கும்? அடடா 10% டிஸ்கவுண்ட்டுன்னா அந்த சாரியை வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்களா பெண்கள்? என்னன்னு யோசிப்போம். இந்த கொரோனாவிலேருந்து என்ன பண்ணணும்? நான் வெளியில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு தட்டே அவங்களுக்கு என்னவாக தான் இருக்கும்? இந்த கொரோனாவிலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா அந்த கொரோனா வைரஸ்னால் நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ பயம் வந்ததுக்கப்புறமா உடனே நம்ம எதுவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. அப்போது காசு தெரியாது, பணம் தெரியாது, வெளியில் போகிறது, சாரி கூட தெரியுமா, ட்ரெஸ்ஸு தெரியுமா பெண்களுக்கு? அந்த டைமில் நமக்கு எதாவது காருக்கு தெரியுமா, பணம் தெரியுமா, வாட்சுன்ற அந்த இது தெரியுமா? போடா வாட்ச் ஆகுது, என்னடா ஆகுது, ஊசி போட்டால் நல்லான்னா போதுன்னா நமக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும் நமக்கு. ஸோ அந்த டைம் வருது பாருங்கள், நமக்கு இந்த நோயிலேருந்து காப்பாற்றினா போதும் அப்படின்ற மட்டும்தான் தாட்டில் இருக்கும்.
நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இன்னும் நிறையா சொல்லலாம். ஒரு திருடன் கிட்ட நம்ம யாராவது சிக்கிக்கிட்டா, கொலைகாரங்க கிட்ட யாராவது சிக்கிக்கிட்டா, நடு ராத்திரியில் வீட்டில் நம்ம தனியாக இருக்கிறோம், அந்த டைமில் சுற்றி போட்டாங்க, யாரோ தெரியாத முகமுடி கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? போகிற வாரங்களா கூப்பிட மாட்டிங்களா? எம்மா காப்பாற்றுங்க யாராவது ஃபோன் போட்டு ஸோ அந்த டைமில் நம்ம என்ன நினைப்போம்னா, யாராவது நம்மளை காப்பாற்றணும், என்னை காப்பாற்றணும். ஆனால் தனிமையாக இருக்கும்போது நாம் தான் கெத்தது. என்ன அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாராவது நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்போம். பட் பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன ஆகிடுவோம்? சாமி என்னை காப்பாற்று சாமி, வெறும் வாய் தான் சாமி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு போயிடுவோம். ஸோ உண்மையிலே நம்ம என்னவாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். எல்லாருமே அப்படி தான். சரி, நியூஸ்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க, டாக்டர் விஜய்க்கெல்லாம் பயங்கர பந்தோபஸ்லாம் போடுறாங்க, பயங்கரமாக முன்னாடிலாம் நிற்கிறாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக நிற்கிறாங்களா? நியூஸில் பார்க்குறீங்கள? பார்த்தோம். நோய் வந்துருச்சுன்னா மேலே கூட படிக்கட்டு கூட ஏற முடியாது, அவ்வளோ பெரிய ஆள். எல்லாருமே அப்படி தான். அரைநாள்லேனாலும் எறும்பு கடிச்சிச்சுன்னா ஐயோ வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஸோ எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், யாராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ உடல் வலிமையாக இருந்தாலும், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் நமக்கு அந்த ஆபத்து தெரியும், ஆபத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். இதிலேருந்து நம்ம காப்பாற்றப்படணும், நம்ம எப்படியாவது வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு 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 வெளியில் அந்த தாட்லேயே நம்ம இருப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த பூமியில் வாழ்கிற இந்த காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற ஒரு விஷயம், நோய், இல்லைன்னா பிரச்சனை, காசு, இதெல்லாம். இது வந்து நம்ம ஏதாவது நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம், ஒரு ஆபத்து ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இருக்குது. ஒரு ஆபத்து. அந்த ஆபத்தில் இருந்து நம்ம வெளியில் வரணும்னு நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு நம்ம நம்புகிறோம். கன்ஃபியூஸாக இருக்கா? கிளியர் பண்ணுற கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நோய் வரும்போது அந்த நோயிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னு நினைக்கிறோம் பார்த்தியா? உண்மையாக நினைக்கிறோம். ஏன்னா அந்த டைமில் நம்ம நோயை நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி அந்த நோய் இருக்குது. ஸோ அது ரியல். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் கண்ணு முன்னாடி என்ன வருதோ அதுதான் என்னது ரியல், அதுதான் ரியாலிட்டி. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அதுக்காக நான் பயப்படுவேன். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கும். நோய் நமக்கு கண்ணு முன்னாடி அதுலேருந்து நான் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாராவது கொள்ளைக்காரங்க என் கண்ணு முன்னாடி என்ன கொல்லணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாமே ரியாலிட்டியாக என்னை சுற்றி என் எதிரில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரியல் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நடக்குது, அதனால் அது ரியல். ஓகே, அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆபத்துலேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறோம். பட் இதை காட்டிலும் வேறொரு ஆபத்து நம்ம சுற்றிலும் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா அதை நம்ம ரியலாகவே நினைக்கிறது இல்லை. கன்ஃபியூஸாக இருக்கா? கன்ஃபியூஸாக இருக்கா? லைட்டாக மறுபடியும் சொல்கிறேன், லிசன் பண்ணுங்களேன். நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் இருந்து தான் பிரச்சனையே இருக்குது. என்ன நம்பிக்கை? என் கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது அப்படின்னா அது ரியல், அது உண்மை. என் கண்ணு முன்னாடி நடக்கலை அப்படின்னா அது ரியல் இல்லை. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறாரா, கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லுவான். புரியுதுங்களா?
கடவுள் இந்த உலகத்தில் இல்லையா, நீ ஏன் அது நினைக்கிற, எல்லாமே நம்பிக்கை தான் அப்படின்னு. அப்போ நீ காட்டு, எங்கே காணோம், உங்கள் சொல்லு, வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கண்ணை முன்னாடி என்ன நடக்குதோ அதான் ரியல், அதுதான் உண்மை. அப்படி நடக்கலை அப்படின்னா என்னது, அது உண்மை இல்லை, அது சும்மா போய் நீயா கற்பனை, அது பேர் கற்பனை. ஆனால் இது தப்பு. கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு நீங்கள் மூச்சு விடுறத கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க? நீங்கள் மூச்சுடுறீங்களா? நீங்கள் அதை பார்க்குறீங்களா? பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது கொலை கேஸ் ஆயிடுச்சு. அந்த கொலை கேஸில் வந்து யார் கொலை பண்ணா, கிட்டத்தட்ட 2:30 மணி நைட்டு, ஓகே, கொன்னுட்டாங்க. நான் அதை போய் நேரில் பார்த்தேன் காலையில். அப்புறம் 2:30 மணிக்கு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை சொல்கிறாங்க. யாருமே பார்க்கல. பட் ஒரு 6 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறமா இவங்க தான் கொன்னாங்க நியூஸ்லலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் கொன்னவங்களையும் போய் விசாரிக்கும் போது, நீ தான் கொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம். கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்க நின்று பார்த்தாங்களா? பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? யாருமே பார்க்கல. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன். அது பேர் தான் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நடக்காத ஒரு இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு, இது உண்மையா, யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்க முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு உண்மை வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன். யாருமே நடக்கும்போது இல்லை, பட் அது பூந்து விசாரிப்பாங்க பாருங்கள், அதுலேருந்து தான் இன்வெஸ்டிகேஷன் வரும். ஸோ இங்கே யாருமே நேரில் பார்க்கல தான், இருந்தாலும் அது உண்மையில் நிரூபணமானதில்லை. அதுபோல தான் உண்மை என்று சொல்லி வரும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நம்புறது தப்பு. ஓகே, அதனால தான் நான் இப்போ சொன்னேன், காய்ச்சல் வருது அப்படின்னா ஏன்னா நம்ம முன்னாடி நடக்குது, அதனால் இது உண்மை, அதுலேருந்து நான் தப்பிக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாராவது என்னை கொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஓ இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், ஏன்னா என் கண்ணு முன்னாடி நடக்குது. ஸோ இதெல்லாம் ரியல்னு நம்ம நம்புறதுனால இதுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் நாம் கண்ணு முன்னாடி நடக்காத ஒரு ஆபத்து இருக்குது. அது என்னன்னா கடவுளுடைய கோபம். கடவுளுடைய கோபம் அது ஒவ்வொரு மனுஷனுடைய தலையிலையும் இருக்குது, தலைமையிலையும் இருக்குது. மெய்யான கடவுளை அறியாத ஒவ்வொரு மனுஷன் மேலும் கோபம் இருக்கிறது. நான் ஃபஸ்ட் யூத் மீட்டிங்கில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் முன்னாடி கூட நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா மனுஷங்கிட்ட இருந்தும் நாம் ஒரு உண்மையை எதிர்பார்க்குறோம் சொன்னல. அந்த மனுஷன் எனக்கு உண்மையாக இருக்கணும் எதிர்பார்க்குறோமா? நான் காசு திருப்பி கொடுத்தா திருப்பி மிச்சம் காசு எனக்கு வரணும், நான் உண்மையை எதிர்பார்க்குறேன். ஒரு கோர்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா அந்த கோர்ட் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுக்கணும் எதிர்பார்க்குறேன். இப்படி சக மனுஷங்க கிட்டேயே நம்ம ஒரு உண்மையை எதிர்பார்க்குறோம் என்றால், இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள், அந்த கடவுளை நீங்கள் மறந்து நாம் பாட்டுக்கு ஒரு விஷயத்தை தேடி ஓடி அதை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாமே நம்ம ஒதுக்கி தள்ளி நம்மளுடைய விஷயத்தையும் நம்ம ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கடவுளுக்கு கோபத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நிறையா வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய விதமாக சொன்னாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஸோ ஃப்ராங்கா ஸோ நாமெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், ஸோ நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் இல்லை,
பட் பொதுவாக கடவுள் அப்படின்னா இப்படி தாங்க இருப்பார். என்ன என்ன யோசிப்பீங்க? கடவுள்னா எப்படி இருப்பார்? அது இப்படி தாங்க இருக்கணும் கடவுள், இப்படி இல்லைன்னா கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு டெஃபனிஷன் வச்சுருப்போம்ல, இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட என்னண்ணா இருக்குது? ஒன்றுமே இல்லைண்ணா. அதை கேட்கல, உங்ககிட்ட டெஃபனிஷன் இருக்கா? ஸோ பாருங்க, நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நம்ம காட் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ கடவுள் பற்றி, கடவுள் இப்படி இருப்பார், இப்படி தான் எங்க இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்னா எப்படி இருப்பார்? இப்படி ஒருத்தங்க கிட்ட கேட்கும்போது கடவுள், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் ஸோ சொல்கிறது கேட்டிருக்கீங்கன்னா, லவ் இஸ் காட், அன்பே கடவுள். சில நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஏன் ஈவன் சாங்ஸ்லாம் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சாங்ஸு, சினிமா பாடல்கள்லாம் வந்திருக்கு. அன்பே கடவுள், அன்பே சிவம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சிவனா சிவமா ஐனோ ஆடணும் அப்படிலாம் பாடல் வந்திருக்கு. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு தான் தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கடவுள் எப்பயுமே அன்பாகவே இருப்பார் அப்படின்றது தான் மக்கள் யோசிக்கிற, நம்புகிற ஒரு விஷயம். கரெக்டு தானே நான் சொல்கிறது? என்ன பண்ணாலும் அவர் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், நீ போ சாப்பிடு, ஒன்றும் பண்ண மாட்டார். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பண்ணாத கண்ணை குத்திருன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனை நம்மக்கிட்ட, நம்ம நம்பிக்கையில் ஒரு விஷயம் இருக்குது. கவனிங்க, மெஜாரிட்டியான ஒரு பீப்புள்கிட்ட கடவுள் வந்து என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்றது ஒரு இரக்கம் அவர்கிட்ட இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. இன்னும் நிறைய கேட்குறது என்னென்னா, இந்த கொரோனாவில் கூட எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. அந்த டைமில் ஒரு கேட்டாங்க, என்ன ஒரு பல பேர் வந்து ஒரு கேள்வி என்னென்னா, கடவுள் உண்மையாக அன்பாக இருக்கிறாரு, கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் இந்த உலகத்துக்கு வரணும்? கடவுள் அன்பாக இருக்கிறாருன்னா எதுக்கு இந்த உலகத்தில் இத்தனை பேர் ஜனங்க சாக கொடுக்கணும்? அவரெல்லாம் மோசமானவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இல்லை, கடவுள் அன்பானவர், எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இந்த இளையகுமாரன் ஒரு உவமை அப்படின்னு சொல்லி ஒரு பன்னி கூட்டத்திலாம் போய் சாப்பிட்டான், அந்த இதில் சொன்னல, அதிலிருந்தும் அந்த லிங்க்கு நான் சொல்கிறேன். ஒரு கடவுள், நீங்கள் நான் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எந்த ஒரு தப்பும் பண்ணாலும் அது கடவுள்லாம் அது ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சோன்னா, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? கடவுளையே நீங்கள் வேறு விதமாக மாற்றுறீங்க. என்னென்னா, கேடான விஷயத்துக்கு துணை போடுறவர் மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்க. நான் சொல்கிறது புரியுதா? நான் என்ன வேணால் பண்ணுறேன், இத்த வேணால் பண்ணேன், ஏகப்பட்ட பொய் பித்தலாட்டம் அது இதுன்னு உலகத்திலேயே வந்து எல்லா கொடூரத்தனமான விஷயத்தையும் கூகுளில் சர்ச் பண்ணி டாப் 10 கிரிமினல் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் பண்ணினவன். டாப் 10 கிரிமினல் லிஸ்ட்டில் என்னென்னலாம் நான் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படின்லாம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, கடவுளை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அத்தனை விஷயத்தையும் பண்ணாலும் கடவுள் சகிச்சு போகிறவர், கடவுளே நீங்கள் வேறு விதமாக காட்டுறீங்க. ஆனால் நான் பைபிளில் வாசிக்கிற இந்த மெய்யான கடவுள் இப்படிப்பட்டவர் இல்லை. அவர் கோபப்படுகிற தேவன், கோபப்படுகிற கடவுள். நாம் பண்ணுற தப்புக்கு அதற்கு ஏற்ற மாதிரியான தண்டனையே கொடுக்குற தேவன் கடவுள். ஏன் தண்டனை கொடுக்கணும்? கவனிப்போம். ஏன்னா நீங்கள் ஒரு ஜட்ஜுக்கிட்ட போனீங்க, ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒருத்தனை கொன்னுட்டீங்க, நீங்கள் ஒரு குடும்பத்தை நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, அப்படி அது தப்பு. கரெக்டு தானே? நீங்கள் ஒரு கிரிமினல். ஸோ செய்தியில் சொல்லுவாங்க, நீ ஒரு தேச துரோகி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கிரிமினல். ஸோ நீங்கள் கிரிமினலாக போய் நீங்கள் கோர்ட்டில் போய் நின்னீங்கன்னா அப்படின்னா ஜட்ஜு, நான் வந்து ஒரு அன்பான ஜட்ஜு,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டுருவாரா? அப்படி பண்ணுற ஜட்ஜு வந்து என்ன விதமான ஜட்ஜு? சரியில்லை, தப்பான ஜட்ஜ். அவன் பண்ண கிரிமினலுக்கு சரியான பாடத்தையும் சரியான பனிஷ்மெண்ட்டையும் கொடுக்குறாரு ஒரு ஜட்ஜு அப்படின்னா தான் அந்த ஜட்ஜு என்ன ஜட்ஜ்? குட் ஜட்ஜ். போலீஸும் அதே தான். ஸோ சிவில் எல்லா ஜஸ்டிஸ், அதுதான் நம்ம ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம். நீதி, நம்ம நீதி கிடைக்கணும்னு நம்ம சொல்லி போராடுறோம்ல. அப்போ ஒருத்தன் துன்பம் பண்ணுறான்னா அந்த துன்பத்துக்கு அவனை நீதி கிடைக்கணும். இப்போ நாமளே சக மனுஷங்க கிட்ட ஒரு நீதி எதிர்பார்க்குறோமே. இந்த உலகத்தை படைத்த கடவுள் நம்மக்கிட்ட இருந்து நீதியை எதிர்பார்க்காம இருப்பாரா? நாமளே ஒரு கோர்ட் கிட்ட இருந்து தண்டனை கொடுங்க, தண்டனை இவன் பண்ண விஷயத்துக்கு தண்டனை கொடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும், தண்டனை பெறணும், தூக்குட்டில் போடுங்க, இவன் சாகணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோமே. நாம் பண்ண தப்புக்கெல்லாம் கடவுள் சும்மா விட்டுருவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நோ, அப்படி சும்மா விட மாட்டார். ஏன்னா அவர் குட் ஜட்ஜ், நல்ல நீதிபதி கடவுள். அப்போது தண்டனை இருக்குது. அந்த தண்டனை அவர் அந்த கோபத்தின் தண்டனையை ஈடு செலுத்தணும். ஈடு செலுத்தணும்னா என்ன? பிராயச்சித்தம். ஸோ கோர்ட்டில் கூட அந்த மாதிரி இருக்குது. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அபராதம் 50,000 ரூபா, 1,00,000 ரூபா கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிட போய்டு. இல்லைன்னா 4 வருஷம் ஜெயில், 5 வருஷம் ஜெயில், 6 வருஷம் ஜெயில். ஸோ இது எல்லாமே என்னென்னா நான் பண்ண தப்பு, அதற்கான தண்டனை. ஸோ இது நார்மல், நம்மளுடைய இந்தியன் லாவில் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ கடவுள் ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜு. அவர் நம்ம வந்து இந்த உலகத்து மனுஷங்க அவருக்கு விரோதமாக சில விஷயங்கள் செய்யும்போது பாருங்கள், விரோதமாக செய்யும்போது அவர் வந்து அதை ஜட்ஜ் பண்ணுவார், பனிஷ் பண்ணுவார். ஆனால் அந்த பிராயச்சித்தம் இங்கே தான் வித்தியாசப்படுது. அந்த பிராயச்சித்தத்தை நம்மளால் செய்ய முடியாது. காட் இட். நம்மளால் செய்ய முடியாது. அந்த பிராயச்சித்தம் நம்மளால் செய்ய முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? கோயிலில் இன்றைக்கி நிறையா ஜனங்க கோயிலுக்கு போகிறாங்க, பிராயச்சித்தம் எல்லாமே பண்ணுறாங்க. நிறையா வகையான பிராயச்சித்தம் இருக்குது. அங்கே கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே யார் சாமியார் சொல்கிறாரோ, சாமியார்கிட்ட என்ன இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சாமியார் சொல்லுவார், நீ இந்த விதமாக பண்ணினா இவனுக்கு இங்கே இருக்கிற தீட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையில் எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணி அந்த சாமியார் சொன்ன மாதிரியே பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு மறுபடியும் போனதுக்கப்புறம் சாமியார் சொல்ல, உனக்கு ஏற்பட்ட தீட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதத்துக்கு நடக்கும். ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் நீங்கள் போவீங்க, மறுபடியும் போவாங்க, அவங்கக்கிட்டே போவாங்க. அதே சாமியார் சொல்லுவார், நீ வேறு ஒரு பிராயச்சித்தை சொல்லுவார். அந்த பிராயச்சித்தத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் போவீங்க. இது எத்தனை தடவை வரும்? எத்தனை நடக்கும்? நாம் பண்ணுவோம், நம்ம புள்ள பண்ணுவோம், நம்ம பிள்ளையும் பண்ணும், நம்ம பிள்ளைக்கும் பண்ணும். எங்கெங்க பிராயச்சித்தம் முடிஞ்சுது? பிராயச்சித்தம்னா என்ன? பிராயச்சித்தம்னா என்ன? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஜெயிலுக்கு எனக்கு தண்டனை கிடச்சிருச்சு, ஓகே, 4 வருஷம் என்னை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, நான் வெளில வந்துட்டேன். ஒரு 6 மாதம் வெளியில் சுற்றிட்டு மறுபடியும் என்னை ஜெயிலில் தூக்கி போடுவாங்களா? டேய் என்னடா சுற்றிட்டு இருக்கிறான், நீ அன்றைக்கி அந்த தப்பு பண்ணவும் தான்டா, வாடா ஜெயிலுக்கு நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுவானா? மறுபடியும் உள்ளே போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது புரியுதா? புரியல தானே? புரிஞ்சுதா? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, கொலை பண்ணிட்டீங்க, 6 மாதம் தண்டனை கொடுக்குறாங்க அந்த நீங்கள் பண்ண தப்புக்கு, உள்ளே போயிட்டு வந்துட்டீங்க, அந்த பனிஷ்மெண்ட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டு வெளில வந்துட்டீங்க. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் சுதந்திரமாக இருக்கிறீங்க. மறுபடியும் போலீஸ் ஒன்று பார்க்கும்போது என்ன சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்க,
நீ தான் அன்றைக்கி தப்பு பண்ணல, மறுபடியும் வா, உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ ஆல்ரெடி என்ன பண்ணிட்ட, அந்த பனிஷ்மெண்ட்டு வாங்கிட்டல்ல. திரும்பி திரும்பி நம்மளை பண்ண மாட்டாங்க. அப்போ பிராயச்சித்தம் என்றால் என்னன்னா, நான் பிராயச்சித்தம் ஒரு தடவை பண்ணிட்டேன்னா முடிஞ்சிடணும். திரும்பி திரும்பி பண்ணுறேன்னா என்னது அர்த்தம்? அது பர்ஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம். அது பர்ஃபெக்ட் இல்லை. பர்ஃபெக்ட்னா என்ன? கரெக்டாக இருக்கிறது. கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ தப்பு இருக்குது அதில். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஸோ பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த பிராயச்சித்தத்தை மனுஷனால் செய்யவே முடியாது. அதனால தான் கடவுளே ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அது என்ன வழின்னா, கடவுள் யாரையும் பார்த்ததில்லை. யாரும் கடவுளை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி நீங்கள் கடவுளை பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது போய். எதுவுமே கடவுள் கிடையாது. கடவுளை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு இடத்துல கடவுளை வச்சு நீங்கள் உருவம் செஞ்சு கூட நீங்கள் வணங்க முடியாது. அது கடவுளும் இல்லை. ஏன்னா கடவுள் எல்லாமிடத்திலும் இருப்பவர், ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அப்போது யாரும் கடவுளை பார்த்ததில்லை அப்படின்னா, அப்போ அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இந்த மனுஷங்களுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது? இவன் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் இவன் செய்ய முடியாது, நான் தான் செய்யணும் அப்படின்னு கடவுள் நினச்சதுனால என்ன பண்ணிட்டாரு? மனுஷனாவே வராரு. ஸோ மனுஷனாக வராரு. இஸ்ரவேல் என்ற நாட்டில் பிறகுறாரு. பெத்லகேம் என்ற ஊரில் பிறக்கிறாரு. பிறந்ததுக்கு அப்புறமா 30 வயசு வரைக்கும் அவர் வாழ்கிறாரு. எதுக்கு வாழ்கிறாரு? 30 வயசு வரைக்கும் வாழ்ந்து சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 33வது வருஷத்தில் அவருடைய வயசில் சிலுவைக்கு அவர் போகிறார். அந்த சிலுவைக்கு போனதுக்கு அப்புறமா யாருமே எந்த தவறுமே செய்யாமல் பனிஷ்மெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு கொடுத்தவங்க. ஏன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? தேவ கோபம், பிராயச்சித்தம். அந்த பிராயச்சித்தம் யாராவது செய்யணும், ஆனால் மனுஷங்களால் முடியாது. மனுஷங்களால் எந்த பிராயச்சித்தத்தையும் செஞ்சு அவனுடைய பாவத்தை அவனே கழுவ முடியாது. நான் சொல்கிறது புரிஞ்சதா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நான் பண்ணிட்ட தப்பு நான் தானே பண்ணேன். இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு பிராயச்சித்தம் சொல்கிறாங்க, அந்த பிராயச்சித்தனால நான் செய்கிறேன். என் பிராயச்சித்தம் எனக்கு செஞ்சதுனால எனக்கு நான் பண்ண தப்பு பாவமெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. நான் பண்ண தப்பை நானே எப்படி குணமாக்க முடியும்? நான் பண்ண தப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லுதுன்னா ஐ எம் நாட் பர்ஃபெக்ட்னு சொல்லுது. சொல்கிறது புரிஞ்சுதா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கனாலே நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்கள் யாருன்றதை நீங்கள் காட்டுறீங்க. என்னென்னு காட்டுறீங்க? நீங்கள் பர்ஃபெக்டு இல்லைன்னு காட்டுறீங்க. இப்போ நான் தப்பு பண்ணுறேன்னா தப்பு பண்ணுறேன், அப்போ நான் காட்டுறேன் நான் பர்ஃபெக்ட் இல்லைன்றேன். நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா? நீங்கள் 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 எல்லாரும் தப்பு பண்ணுறோம். இப்போ நாம் இங்கே மட்டும்தான் இருக்கோம், அதனால் நம்ம எல்லாருக்கிட்ட கேட்டோம். இப்போ நீங்கள் வெளியில் போய் எல்லா ஜனங்கிட்டையும் நீங்கள் எந்த தப்பு பண்ணாத யாருங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணுவோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்க யார்கிட்டாலும் நீங்கள் போய் மைக்கில் போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நீ கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாம். பட் ஆன்சர் என்ன ஒன்றா தான் இருக்கும். என்னன்னா, இல்லைங்க நான் பர்ஃபெக்ட் இல்லைங்க அப்படி தான் சொல்லுவாங்க. யாருமே பர்ஃபெக்ட் இல்லைன்றது இதுலேருந்து தெரியுது. அப்போ யாருமே பர்ஃபெக்ட் இல்லாத ஒரு மனுஷன்
நாம் எப்படி பர்ஃபெக்ட் பண்ண முடியும்? அழுக்கு துணியில் இல்லைப்பா, உன்னே சொல்லலப்பா, நீ ஒயிட் துணி தான் போட்டிருக்க, அழகாக இருக்கு. ஒரு அழுக்கு துணி இருக்கு, அந்த அழுக்கு துணியிலேருந்து அழுக்க அதுவாக எடுத்துருமா முடியுமா? இப்போ புரிஞ்சுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு. உன்ன சொன்னா வெரி குட். அவனு கவனிக்கிறான், அதனால தான் சொன்ன உடனே நான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க. ஓகே, இன்னும் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஒரு அழுக்கு துணி இருக்குது, அந்த அழுக்கு துணியை இன்னொரு அழுக்க எடுக்க முடியாது. இன்னொரு புனிய முறையாக நான் சொல்கிறேன், சாக்கடைக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம். சாக்கடைக்குள்ளே இறங்கினதுக்கப்புறமா நான் மேலேருந்து தூக்கி போடுறேன், இந்தாப்பா லைஃப் பாய் சோப்பு குளிச்சுக்கோ அப்படின்னு. நன்றிப்பா, நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடைக்குள்ளேயே நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா எடுத்து போட்டு தண்ணியை வாசம் வருமா? லைஃப் பாய் சோப்பு நல்லா வாசம் தானே அடிக்கும், வாசம் வரும்ல. இன்னொருத்தர் டெட்டால் எடுத்து போடுறீங்க, டெட்டால் 100% க்ளீன் அப்படின்ட்டு வருது, அதையும் தூக்கி நான் உள்ளே சாக்கடைக்குள்ளேயே போடுறேன். 100% க்ளீனான ஒரு டெட்டால் சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து கழுவி விடுறேன். டெட்டால் எடுத்து போடுறேன் உள்ள, மறுபடியும் அந்த சாக்கடை தண்ணியை எடுத்து போட்டு கழுவுறேன். டெட்டால் போடுறேன், சாக்கடை தண்ணியை எடுத்து போட்டு கழுவுறேன். க்ளீன் ஆகுமா? ஏன்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் த பிட் மேன். நீ அந்த சாக்கடையிலேருந்து முதல்ல வெளியில் வரணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணும். நீ புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நம்ம மக்கள் எல்லாம் பண்ணுறது என்ன அது, சாக்கடைக்குள்ளேயே இருந்துட்டு தலை குளிச்சுட்டு இருக்காங்க, பேன் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ இது நீ அழுக்கு தான் வேணாம் அவன் மறுபடியும். ஓகே, ஸோ அந்த பிராயச்சித்தன்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்பி அதுலேயே தான் இருக்கிறோம். ஸோ கடவுள் பார்க்குறாரு, எந்த மனுஷனுமே பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிராயச்சித்தை நம்ம செய்கிறோம், நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம யாருமே பூர்ணவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளே நாம் எப்படி சுத்தம் பண்ண முடியும்? நான் ஃபஸ்ட்டு சுத்தமாக இருந்தால் தானே என்னை சுத்தப்படுத்த முடியும். இப்போ நான் தான் சுத்தமே இல்லையே, என்னை எப்படி நானே சுத்திக்க முடியும்? சாமியார் சொல்லுவார், நீங்கள் இந்த பிராயச்சித்தம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடணும். அப்போ அந்த சாமியார் பர்ஃபெக்டா இல்லையே, அப்போ அவருக்கும் தான் என்ன தேவை அது. ஆனால் அவர் பண்ண மாட்டார், அது வேறு விஷயம். ஸோ இங்கே கடவுள் பார்க்குறாரு, எல்லா மனுஷனும் இம்பர்ஃபெக்டாக இருக்கான். ஸோ கடவுள் மட்டும்தான் என்னவா இருக்கார்? பர்ஃபெக்டாக இருக்கார். பட் நாமெல்லாம் மனுஷனாக இருக்கிறோம், இதெல்லாம் ரத்தம் ஓடுற மனுஷனாக இருக்கும். இப்போ கடவுளில் நம்ம பார்க்க முடியாது, அவர் ஆவியாக இருக்கார். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? கடவுள் மனுஷ ரூபத்தில் வர்றாரு, அவர் வராரு, வாழ்கிறாரு. 33வது வருஷத்தில் 33வது வயசில் அவர் சிலுவைக்கு போகிறாரு. அவர் சிலுவைக்கு போய் அவர் மரிக்கிறாரு. இது இயேசு என்கிற ஒரு நபர் செஞ்ச பிராயச்சித்தம். அந்த பிராயச்சித்தம் எல்லா மனுஷனுக்கும் விடுதலை கொடுத்துருச்சு. ஒரே மனுஷன், அந்த கடவுளே மனுஷனாக ஏன்னா அவர் தானே பர்ஃபெக்ட்டு. மனுஷன் எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. அவர் இம்பர்ஃபெக்டாக இருக்கிற நம்மளை பர்ஃபெக்ட் படுத்துகிறாரு. அதுக்கு அவரே பிராயச்சித்தமாக அவருடைய உயிரையே கொடுக்குறாரு. இப்போ நம்ம அதுதானே சொல்கிறோம். நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா பிராயச்சித்தமாக என்ன, கோழி அறுத்து போடுறோம், ஆட்டை அறுத்து போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஒரு உயிர் கொடுக்கணும், அதுதான் பேசிக்கு. உயிர் கொடுத்து நம்ம பிராயச்சித்தம் பண்ணுறோம். பட் பைபிளில் சொல்லுது என்னென்னா, ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் நம்மளை விடுதலையாக்காது, கடவுள் ஒருத்தர் விடுதலை பண்ணால் தான் நம்மளை விடுதலையாக்க முடியும்னு சொன்னதுனால தான் அவரே அவருடைய ரத்தத்தை கொடுக்குறாரு. இது எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குல்ல? இது ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் இல்லை மேன், இது கடவுளுடைய ரத்தம். ஸோ அது க்ளீன் பண்ணதுனால அவரை நம்புகிற யாராக இருந்தாலும் அந்த நான் சொன்னல அவருடைய கோபத்திலிருந்து விடுதலை பெறுறாங்க. அந்த குட் ஜட்ஜ், அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நம்ம விலகி போகிறோம்.
நாம் அவருடைய சில்ட்ரனாக மாறுறோம், அவருடைய பிள்ளையாய் நம்ம மாறுறோம். ஸோ அவரை விசுவாசிக்கிறவங்க, நான் அவரை நம்புகிறவங்க, இயேசு தான் எனக்காக மரிச்சார், அவர் பிராயச்சித்தம் அவர் கொடுத்துட்டாரு, நான் இனிமேல் பிராயச்சித்தம் பண்ண தேவையில்ல, நான் கோயிலாக சுற்றி நான் அது இதுன்னு பண்ண தேவையில்லாம எனக்காக ஒருத்தர் அவர் என்ன பண்ணிட்டாரு, பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் யாருமே பிராயச்சித்தம் பண்ணுறது கிடையாது. ஏன்? அல்டிமேட்டே பிராயச்சித்தம் பண்ணிட்டார், அந்த கடவுளை அவரே கொடுத்துட்டார். ஸோ அவரை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி, நேபாளம், பீகார், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மலையாளம், எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்கனாலும் சரி, அவரை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவர் எனக்கு பிராயச்சித்தம் கொடுத்துருக்காரு. வேறு யாரும் எனக்கு இதில் செய்யலை. வேறு யாராவது செஞ்சாங்களா? யாரும் செய்யலை, அவர் தான் எனக்கு செஞ்சார். ஸோ அவர் நான் நம்பும்போது என் மேலே இருந்த கடவுளுடைய கோபம் விலகுது. அப்போ அந்த பனிஷ்மெண்ட் இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், தப்பிச்சிட்டேன். ஏன்? நான் எதுவும் செய்யலை, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நான் இது பண்ணல, அவர் பண்ணிட்டார். புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? ஏன்னா பண்ண தேவையில்ல. எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை? இது பேர் தான் கிஃப்ட். எனக்காக அவர் செஞ்சிட்டார். ஸோ இதை விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க எல்லாருமே இயேசுனுடைய பிள்ளையாய் மாறுறாங்க. ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ நம்மளை விடுதலை பண்ணாது. இயேசு அவருடைய பிராயச்சித்தினால் மட்டுமே நம்மளை விடுதலை ஆக்க முடியும். ஓகே.